Thank you, Jesus. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். Thank you Jesus. இந்த ஆராதனையிலே ஸ்தோத்திரம். உங்களுடைய நாவின் வார்த்தைகளை ஆண்டவர் இதை முதல் கொண்டு ஆண்டவர் கனப்படுத்த போகிறார். அன்றைக்கு ஏசாயாவின் நாவை தொட்ட அதே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு இந்த ஆராதனை பத்திரிகை ஒவ்வொரு நாவையும் கர்த்தர் தொட்டு இருக்கிறார். இதை முதல் கொண்டு உங்களுடைய வாயின் வார்த்தைகளை ஆண்டவர் கனப்படுத்த போகிறார். தடையில்லாத சிறு பிள்ளைகள் கர்த்தர் பேச வைக்க போகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? Thank you Jesus. உங்களுடைய நாவுகளை ஆண்டவர் இதை முதல் கொண்டு கர்த்தருடைய நாவுகளை கர்த்தர் தொட்டு இருக்கிறார். இனி உங்களுடைய வாயின் வார்த்தைகளை ஆண்டவர் மேன்மைப்படுத்த போகிறார். உங்களுடைய வாயின் வார்த்தைகளை கர்த்தர் கனப்படுத்த போகிறார். அன்றைக்கு ஏசாவை தொட்ட அதே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு இந்த ஆராதனையில் ஒவ்வொரு நாவையும் கர்த்தர் தொட்டு இருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? Thank you Jesus. நன்றியோடு வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. நன்றி சுவாமி. எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுத்து நடத்தபடியா நாங்க வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. வந்துக்கிற ஆராதனை கலந்து ஒவ்வொரு காலம் சுபிக்கிறப்பா, சிறியோர் முதல் பெரியோர் வரையும் ஆண்டவரே உடைய அக்கினி காலம் தொடட்டும் ஆண்டவரே. ஏசப்பா சிறு பிள்ளைகள் தடையில்லாம பேசட்டும் ஆண்டவரே. ஏசப்பா சோதரப்பா முதியோர்கள் ஆண்டவரே வார்த்தைக்கு ஆண்டவரே இளையோர்கள் கீழ்ப்படியத்தக்க அபிஷேகத்தை வைங்கப்பா. உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற கர்த்தர் செய்யும் நன்மைகளுக்காக நன்றி சுவாமி. ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றியோடு எல்லாரும் உட்கார்ந்து நாளும் வேலைக்கு போகவே கூடாது. ஹல்லேலூயா. எல்லா வாரமும் வேலைக்கு போக கூடாது. சோதரம் ஏன்னாக்கா ஆண்டவருக்கு பயன் நடக்கிற காலத்துக்குள்ள வந்து இருக்கிறோம். இது கடைசி நாட்கள். இன்னும் இனி காலம் என்ன பண்ணலாம்? செல்லவே செல்லாது. சோதரம் இருக்கிற 500,000 கூட செல்லாம போச்சு. ஆனா இனி காலம் செல்லாது. ஜனவரி 10 அன்னைக்கு கர்த்தர் வந்து எனக்கு திருமணத்தை ஆயத்தப்படுத்தி
அதை வந்து சிறப்பாகவும் நாங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு ஆண்டவர் வந்து பயங்கரமாக நடத்தி கொடுத்தாரு. நிறைய பாஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அந்த அளவுக்கு என் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே வந்து கர்த்தருடைய கிருபை தான். அது இல்லாமல் பாஸ்டர் ஜெபிச்சது எல்லாருடைய ஜெபம் தான் இதுக்கு காரணம். அது மாத்திரம் இல்லை, நல்ல ஒரு மாமனார் மாமியார் கொடுத்துருக்காரு. நாங்கள் நல்ல பாசமாக இருக்காங்க. நல்ல ஒரு சபையை கர்த்தர் எனக்காக கொடுத்துருக்காரு. அந்த சபையில் வந்து நான் நல்லா ஊழியம் செய்யணும். எங்கள் வீட்டுக்காரரும் நானும் சேர்ந்து நல்லா ஊழியம் செய்யணும். அதுக்காக எடுத்துக்கொள்ளுங்க. அது மாத்திரம் இல்லை, என் கல்யாணத்துக்காக வாங்கின எல்லா கடனும் வந்து எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க. அதுவும் சீக்கிரமாக அடைக்கணும். அதுக்காகவும் ஜெபம் பண்ணுறோம். என் கல்யாணத்துக்காக ஜெபம் பண்ண எல்லாருக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டருக்காகவும் ஆன்டிக்காகவும் பிள்ளைக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். பிஷப் அங்கிளுக்காகவும் பிஷப் அம்மாக்காகவும் கூட நன்றி. சாட்சி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இந்த சாட்சி பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். எங்க பேத்தி நடுப்பண்ணோட பொண்ணு ஜிஹெச்சில் சேர்த்து வச்சிருந்தாங்க. அங்கே ஆர்ட் வீங்கி இருக்குது, குழந்தைங்களுக்கு வர விடாம ஆர்ட் வீங்கி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவரை வேண்டிக்கணும், ஆண்டவரே என் குழந்தை இருக்கிறது ஒன்று, அது 7 மாதத்தில் பிறந்தது. அதனால அது எப்படி என்னன்னு சொல்ல முடியாது. டாக்டர் சொன்னாங்க. ஆண்டவரை வேண்டி அழுதேன். ஆண்டவரே நீங்கள் தான் கூட இந்த படம் வேண்டிருந்தே ஆண்டவரை அந்த வேண்டி தான் அது பார்த்ததே. ஆண்டவரை வேண்டி ஆண்டவரை இப்போ நல்ல முறையாக எக்மூர் காமிச்சு விட்டாங்க. எக்மூருக்கு போயிட்டு 1 வாரம் இருந்தது. நான் போய் பார்க்க எல்லாம் சொல்லலை. ஆண்டவரே நீங்கள் தான் கூட இருந்து அதை கூட கூட்டிட்டு வரணும் வேண்டி அழுதேன். ஆண்டவரே எப்போ அனுப்புறது வீட்டுக்கு? அவன் ஒரு பக்கம், அந்த குழந்தை ஒரு பக்கம், இவன் ஒரு பக்கம், இந்த குழந்தை ஒரு பக்கம் இருக்குது. ஆண்டவரே சொல்லி அழுதேன். அன்றைக்கி காலையில் அழுதுக்கு போனால் சாயங்காலம் இந்த நல்ல செய்தி கொடுத்தாரு ஆண்டவர். ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். கோடான கோடி நன்றி. ஆண்டவர் தான் கூட இருந்து ஆசை வந்துட்டா வீட்டுக்கு அப்படின்னு சொன்ன பிறகு என் மனசுக்கு நிம்மதியாக ஆச்சு. ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவங்க எங்க பெரியாக்கா கடந்த வாரத்துல ரொம்ப பலவீனமா இருந்தாங்க. கடந்த மாதத்துல ஸ்தோத்திரம். வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு வரணும். ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நாம் மகிமைப்படட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். எங்க பெரியாக்கா வந்திருக்காங்க. எங்க பெரியாருடைய அத்தை மணி வந்திருக்கிறாங்க. பிரைஸ் அங்கிளுடைய மணி வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடந்த ஆண்டு முந்தின ஆண்டுல அங்கிளும் அக்காவும் 2 பேரும் நம்ம சபைக்கு வந்து ஆண்டு சாட்சி கொடுத்துட்டு போனாங்க. இன்றைக்கு அங்கிள் ஆண்டுடைய ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அக்காவை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நாம் மகிமைப்படட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அங்கிள் குடும்பத்துக்காக நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல சோதரம் எங்க தாய் மாமா 2 பேர் இருக்கு. அவங்க வந்து நான் அண்ணன் தான் கொடுவேன். பெரிய அண்ணன் சின்ன அண்ணன் தான் கொடுவேன். அவங்க 2 பேரும் 2 மணி வந்திருக்கிறாங்க. அந்த குடும்பத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணிக்கணும் அன்பாக கேட்டுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இந்த சாட்சி கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஏன் இந்த சாட்சினாக்கா ஸ்தோத்திரம். முதலாவது சொன்ன சாட்சி இது போல கர்த்தரை அவங்க இந்த உலகத்துல பெற்றோர்ல நம்ம பிள்ளைகளுக்கு பணத்தை சேர்த்து வைக்கலுங்க. ஆனா தேவ ராஜ்யத்தை தேடி பாருங்க, பொக்கிஷமும் புதைகளும் கர்த்தரே தருவார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல யாரோட பெண் கல்யாணத்துக்கு, பெண் பிள்ளை வச்சிருக்க கல்யாணத்துக்கு இது யாருன்னா ஒரு 10 லட்சம் 5 லட்சம் யாரெல்லாம் சேர்த்து வச்சிருக்குமா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். மகளுடைய திருமணம் கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சங்களை ஆண்டவர் என்ன பண்ணாரு, மகிமையா அந்த கல்யாணத்தை நடத்தி கொடுத்தாரு. அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அவங்க அப்பா அம்மா பணத்தை சேர்த்து வைக்கலங்க, தேவ ராஜ்யத்தை தேடினாங்க. ஹல்லேலூயா. முதலாவது ஆண்டு ஒரு ராஜ்யத்தை தேடினாங்க. அதனால கர்த்தர் ஒரு மகிமையான திருமணத்தை ஆண்டு நடத்தி கொடுத்தார். 50 ஊழியக்காரங்க அந்த ஸ்டேஜில் உட்கார்ந்தாங்க. ஹல்லேலூயா. அதுல அடிமை ஒரு இடத்துல உட்கார்படி ஆண்டு கிருபை செஞ்சுறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் செய்த கிருபை. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க பிள்ளைகளுக்கு நீங்க பணங்களை சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ, ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை சேர்த்து வைங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்து, ஆண்டோடைய ஆலயத்துக்கு வந்து ஆசீர்வாதத்தை சேர்த்து வைங்க. நீங்க நினைக்கிறதோட உங்களோட பிள்ளைகள் எதிர்காலம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
ரெண்டு சாட்சியை கத்தர் ஆஸ்வதிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் இதுக்காக கண்களை மூடி ஒரு நிமிஷம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் ரெண்டு சாட்சியை கத்தர் பிஷப் அம்மா ஜெபம் பண்ணுங்க. முன்னாடி வந்து இந்த ரெண்டு சாட்சியை கத்தர் ஆஸ்வதிக்கும்படியாக அம்மா முன்னாடி வந்து ஜெபம் பண்ணுவாங்க. இன்னும் அநேக சாட்சிகளை கத்தர் எழுப்ப வேண்டும். இன்னைக்கு ஆலயத்தில் வந்து ஒவ்வொரு கத்தர் ஆஸ்வதிக்க வேண்டும். ஆண்டவர் நாம் மையப்பட்டு அம்மா வாங்க ஜெபம் பண்ணுங்க, கத்தர் ஆஸ்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபனில் இருப்போம். கத்தர் நம்ம நடத்துவார். சோதரத்தாவே ஏசப்பா, இந்த காலைகளுக்காக நாங்கள் சோதரித்தாவே ஏசப்பா, ஜெபிக்கப்பட்ட இரண்டு ஏசப்பா சாட்சிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா, அந்த சாட்சியை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஏசப்பா சோதரத்தாவே, கொடுத்த ஏசப்பா சாட்சி கொடுத்த இருவரையும் ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அவர்களை இன்னும் அதிகமாக பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா சோதரத்தா ஐயாவோட உறவினர் ஏசப்பா சொன்ன சாட்சி ஏசப்பா, சின்ன பிள்ளைங்க ஏசப்பா, நீ புதிய இதயத்தை ஏசப்பா நீ தந்திருக்கிறேன், அதற்காக உமக்கு நன்றி சொல்லுங்கத்தாவே. அந்த பிள்ளையை ஏசப்பா இன்னும் பலப்படுத்துங்க, சுகத்தினால் ஏசப்பா நீர் இடை கட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவர் மாத்திரமே ஏசப்பா அந்த பிள்ளையை இடை கட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ரத்தம் பிள்ளை மேல் திளைக்கப்படட்டும் கர்த்தாவே. பிள்ளைக்கு நல்ல ஆரோக்கியத்தை ஏசப்பா நாமத்தினால் ஏசப்பா நீ வாய்க்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. இதா குமாரன் பரிசுத்தாவே பிள்ளையை ஏசப்பா ஆண்டு கொள்ளட்டும். பிள்ளைக்கு ஏசப்பா நல்ல கிருபையை ஞானத்தை ஏசப்பா நீ தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா உமது கிருபையினால் பிள்ளை வளரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஏசப்பா இரண்டாவது சாட்சியம் ஏசப்பா நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் கர்த்தாவே. சேஷமாவை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஏசப்பா அவள் இருக்க இடத்தை ஏசப்பா நீ சுற்றிலும் வேலை எடுத்து ஏசப்பா நீ பாதுகாத்து வழிநடத்துங்க கர்த்தாவே. அவர்கள் செய்யும் ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பிள்ளைக்கு ஏசப்பா நல்ல இடத்தை ஏசப்பா நீ முன்வைத்து குறித்து ஏசப்பா, அதே போல அவளுக்கு ஏசப்பா நல்லபடியாக திருமணம் நடந்து அதை ஏசப்பா நீ நடத்தி கொடுத்தீங்க, அதற்காக உமக்கு நன்றி சொல்லுங்க கர்த்தாவே. வந்திருந்த ஒவ்வொருவரையும் ஏசப்பா பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஏசப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த திருமணத்தினால் ஏசப்பா எல்லோருக்கும் ஏசப்பா சந்தோஷம் கிடைக்கும்படியாக நீ செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துங்க கர்த்தாவே. ஏசப்பா பிள்ளை ஊழியத்தை ஏசப்பா நீர் ஏசப்பா மேன்மைப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. பிள்ளை ஏசப்பா ஊழியத்தில் மேன்மை அடைந்து ஏசப்பா நீர் அதிகப்படியான ஆச்சரியங்களை அதிசயம் அந்த இடத்தில் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களுக்கு எந்த பலவீனமோ ஏசப்பா வராதபடி ஏசப்பா நீ சுகத்தினால் இடை கட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்கள் பெற்றோரையும் ஆசீர்வதிங்க. எபினேசரையா பாஸ்டரையாவையும் அம்மாவே ஏசப்பா நீர் ஆசீர்வதியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அவர்கள் இருக்கும் கடன் பிரச்சனைகளாம் ஏசப்பா முற்றிலுமாய் அகற்றி போடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய் என்று சொல்லிட்டு கர்த்தாவே. அவர்கள் ஏசப்பா கடன் கொடுக்கிறாரா மாறத்தக்கதாக ஆசீர்வாதத்தை உண்டு பண்ண போகிறேன், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இரண்டு பிள்ளைகளையும் ஏசப்பா நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. இரண்டு பிள்ளைகளையும் ஏசப்பா கண்மொழி போல ஏசப்பா நீ பாதுகாத்து வழிநடத்துங்க கர்த்தாவே. ஏசப்பா அவர்களுக்கு ஏசப்பா பொருளாதாரத்தை இன்னும் விரிப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா சோதரம் 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 கர்த்தாவே. சேஷ்மாவை ஏசப்பா நீர் முன் குறித்து வைத்த இடத்துல ஏசப்பா நீ கொண்டு போய் சேர்த்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. சேஷ்மாயா ஏசப்பா இன்னும் ஊழியத்தில் ஏசப்பா உறுதிப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசு நாமத்தினால் ஏசப்பா இந்த சாட்சிக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம ஆண்டோடைய வார்த்தைக்கு நேரம் கடந்து போக போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெயில் அதிகமா இருக்கிறதுனால நம்ம நேரத்தோடு கூட என்ன பண்ணோம், இந்த ஆராதனை முடிக்கிறது அவசியமா இருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். பேசலாம். நம்ம எல்லாம் இருப்போம். சங்கீதம் வந்து ஐயா கொண்டு வரும். ஐயா வெளியே போயிருந்தால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் இருப்போம். சங்கீதம் அவங்க கொண்டு வருவாங்க. பேசலாம். ஸ்தோத்திரம். சுருக்கமான சங்கீதத்தை நம்ம வாசித்து நம்ம செய்தி நேரம் கடந்து போக போறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பேசலாம். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் சங்கீதத்தை கொண்டு கொள்ளலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். எழுந்து நின்று வேதத்தை எடுத்துக் கொள்வோம். சங்கீத பகுதி எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் சங்கீதம் 1.
ஹல்லேலூயா. முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன், அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிங்க, கடைசி வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். ஹல்லேலூயா. கர்த்தர் சின்ன வசனம் தான், ஆனாலும் கர்த்தர் இதில் அதிகமான ஒரு மறைபொருளை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதை வாசி விளக்குவாங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க. நம்ம எல்லாரும் தேவன் நாம் மகிமைப்படட்டும். சோதரா இன்றைக்கு சங்கீதத்தை வாசித்ததாக சோதரி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் சோதரா கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நாம் மகிமைப்படட்டும். சோதரா முதலாவது வசனம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது, பாவிகளோட வழியில நிக்க கூடாது, பரியாசர் உட்கார இடத்துல உட்காரக்கூடாது. நம்ம உட்கார வேண்டிய இடம் எங்க? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பானா? நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலுக்கு தன் கடிதம் இலையுதிராக இருக்கிற மரத்தின் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சோதரன், நீ நானும் ஒரு காரியங்களை செய்யும் போது அது வாய்க்க வேண்டும் என்றால் நம்ம கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கணும். ரெண்டாவது, பாவிகளுடைய வழியில நம்ம என்ன கூடாது? நிக்க கூடாது. பரியாசர் உட்கார இடத்துல உட்காரக்கூடாது. சோத்ரம். அப்புறம் சோத்ரம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில நம்ம நடக்க வேண்டிய ஆலோசனை கர்த்தருடைய ஆலோசனை. ரெண்டாவது, ஊழியக்காரருடைய ஆலோசனை. இந்த ஆலோசனை நடக்கும் போதெல்லாம் சோத்ரம் நம்ம செய்வதெல்லாம் என்ன பண்ணுமா? வாய்க்கும். லேலூயா, லேலூயா. சோத்ரா, அவன் நீர்க்கால் ஓரமா நடப்பட வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட கர்த்தருடைய வழியில் நாம் நடக்கும் போதும், ஆண்டவருடைய வசனத்தை நம்ம நாட்டப்பட இருக்கும் போதும் நாம செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் இந்த சங்கீதத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். லேலூயா. சோத்ரா, கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும். நேரம் கடந்து போகும் அப்படின்னால நம்ம பிரசங்கத்துக்கு நேரம் கடந்து போக போறோம். மூன்றாவது வாரம் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க எப்பொழுதும் நம்முடைய மத்தியில பிஷப் ஐயா வருவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்றைக்கும் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு விசேஷம் என்னன்னா, இன்னைக்கு டிரான்ஸ்லேஷன் செய்யும்படி சேஷ்மாவை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.